நான் கதை சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன கதை சொல்லுவேன்னா, ஐஸ்கிரீம் டொமேட்டோ ஆனியன் கதை சொல்ல போகிறேன். ஓகே, சொல்லவா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு ஆனியன் டொமேட்டோ ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக. இப்போ ஐஸ்கிரீம் என்ன பண்ணுச்சு, என்ன சொல்லிச்சு ஆனியன் கிட்ட, ஆனியன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிச்சு. வேணாம். ஆனியன் வந்து என்ன சொல்லிச்சு, வேணாம் ஐஸ்கிரீம் வேணாம் நீ தண்ணி உன் மேலே பட்டுடும், நீ நிறைய பட்டுடும் உன் மேலே, நீ உருகி போயிடுவ அப்படின்னு சொல்லிச்சு ஆனியன். ஐஸ்கிரீம் வந்து என்ன சொல்லிச்சு, என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டொமேட்டோ ஆனியன் ஐஸ்கிரீமு பீச்சுக்கு போயிட்டாங்களா 3 பேரும். அப்புறம் நிறைய அலை வந்துச்சு தண்ணீர். ஐஸ்கிரீம் போகாத, நீ கரைஞ்சிருவ, வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு ஆனியன். நான் தண்ணியில் போகலான்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் தண்ணி கிட்ட போயிடுச்சோம். அப்புறம் அது மாதிரி தண்ணி பட்டுடுச்சோம். அப்புறம் அது உருகி போயிடுச்சோம். அப்புறம் டொமேட்டோவோ ஆனியனோ அழுச்சோம். ஐஸ்கிரீம் உருகிடுச்சு. ஐயோ, நான் சொன்னல ஐஸ்கிரீம் அங்கே போய் சொல்லிட்டு டொமேட்டோவை சொல்லிச்சு. அப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது ரோட் கிராஸ் பண்ண வந்து எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, லாரி வந்து டொமேட்டோவை நசுக்கிட்டு போயிடுச்சு. அது நசுங்கி போச்சு. அப்போது ஆனியன் வந்து அழுத்துச்சோம். ஐயோ, என் ஐஸ்கிரீமை உருகிடுச்சு, என் டொமேட்டோவோ நசுங்கிடுச்சு, ஐயா சாமி, நான் சித்த எப்படி இருக்கோ, யார் அழுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு சாமி கிட்ட. இப்போ சாமி வந்து என்ன சொல்லிச்சு, நீ செத்து போனா கவலைப்படாதே, நீ செத்து போனா எல்லாரும் தான் அழுவாங்க, நீ உன்னை கட் பண்ணா எல்லாரும் கண்ணாலேயே தண்ணி வரும், கவலைப்படாது அப்படி சாமி. அப்புறம் கதை முடிஞ்சிடுச்சு. வா